சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம். வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியம் சார்ந்த தகவலில் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன, சர்க்கரை வியாதி. உலக அளவில் பார்த்துட்டிங்கன்னா 10 கோடி பேர் வந்து சர்க்கரை வியாதியால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. சர்க்கரை வியாதி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க குடிக்க வேண்டிய முக்கியமான 3 கஷாயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆவாரம் பூ, அதில் முதலாவது கஷாயம் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ. ஆவாரம் பூவை பொறுத்த மட்டும் ஆவாரம் பூ, இலை, பட்டை, வேர் இது எல்லாமே சமூலமாக எடுத்துட்டு நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 200 ml தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது உங்களோட சுகர் லெவல் நல்லாவே குறையிறத நீங்க பார்க்கலாம். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா வில்வம் இலை. வில்வம் இலைனால நிறைய வியாதிகள் குணமடையுது. வில்வம் இலை 5 இலை எடுத்துக்கோங்க. அதோட 200 ml தண்ணியில் 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. சுகர் லெவல் குறையிறது மட்டும் இல்லாமல் தோல் சம்மந்தப்பட்ட நிறைய வியாதிகள் இருந்து இதில் குணமாகும். மூணாவதாக நம்ம பார்க்குற கஷாயம் வந்து முருங்கைப்பூ. முருங்கைப்பூவை வந்து நீங்கள் உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு காலையில் ஒரு 200 ml தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்க்கரையோட அளவுகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உடலில் வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுத்தும் மூலயமா நிறைய வியாதிகள் இருந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குது. ஆவாரம் பூ கஷாயம் ரெகுலரா எடுத்துக்கும் போது சக்கரை வியாதினால வர புண்கள் வந்து முழுமையான குணமடைகிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன 3 கஷாயமே முறையா வந்து உங்களோட சுகர் லெவல் என்ன அளவுல இருக்குன்றத தெரிஞ்சுட்டு மருத்துவரோட ஆலோசனையோடு எடுத்துக்கிறது ரொம்ப பலன் கொடுக்கும். டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே. சர்க்கரை நோய், மூட்டுவலி, சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றே கணித்த 4448 நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் உயிர் போச்சதே மரத்துக்கிட்ட தான். சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை 8111 044 6000.